அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக மிக சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமி தினம். நம் முன்னோர்கள் சொல்வார்கள், குரு அருள் இல்லை என்றாலும் குலதெய்வ அருள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று. நம் வம்சம் தலைக்கவும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழவும் குலதெய்வத்தின் ஆசி மிக அவசியம். குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் மற்ற தெய்வங்களின் அருள் கூட நமக்கு முழுமையாக கிடைக்காது. எனவே இன்றைய இந்த புனிதமான ஆடி பௌர்ணமி நாளில் வீட்டிலிருந்தே குலதெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். தெய்வங்களிலே மிக வலிமையான தெய்வம் நம் குலதெய்வம்தான். யமன் கூட ஒருவரது குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. மற்ற நாட்களில் வழிபடுவதை விட பௌர்ணமி அன்று விரதமிருந்து வழிபடுவது 100% பலனை தரும். குறிப்பாக பெண்கள் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டின் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறை வணங்குவது அந்த பெண்ணை ஆண்டு முழுவதும் காப்பதோடு புகுந்த வீட்டில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலையும் தரும். ஒருவரது குலம் ஆள் போல் தலைத்து அருகு போல வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். எனவே இன்றைய ஆடி பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள். செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்ய உகந்த நேரம் இன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது பானகம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். முக்கியமாக ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ₹1 நாணயம் வைத்து உங்கள் வேண்டுதலை கூறி முடிச்சாக போடுங்கள். இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது இந்த காணிக்கையை சேர்த்து விடலாம். இது உங்கள் வேண்டுதல்களை நேரடியாக குலதெய்வத்திடம் கொண்டு சேர்க்கும். பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிற விசேஷமான நன்னாள். எனவே அன்று குலதெய்வத்தை தேடிச் சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியம். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவதுதான் 100% பலனை தரும். எனவே இந்த ஆடி பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வத்தை மனமுருகி வழிபடுங்கள். உங்கள் குலதெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை பௌர்ணமி நிலவு போல் பிரகாசிக்கட்டும். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.